نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏராளமான இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அடிப்படையாக நமக்கு பலவிதமான இபாதத்துகளை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த ஒட்டுமொத்த இபாதத்துகளை நாம் எடுத்து பார்த்தால் தனி மனித வாழ்வில் நாம் ஒவ்வொருவருமே நாளை மறுமையில் மிகச்சிறந்த கூலியை அந்த இபாதத்துகள் மூலமாக பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு புறம் அமைத்திருந்தாலும் அந்த இபாதத்துகளினுடைய வணக்க வழிபாடுகளினுடைய அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கட்டளைகள் அடங்கிய வணக்க வழிபாடுகளில் ஒரு சில வணக்க வழிபாடுகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வகையிலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அருமையை பிற மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையிலே சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புரட்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலவிதமான இபாதத்துகளை நமக்கு தந்திருக்கின்றான். ஆனால் அவைகளை ஏதோ கடமைக்காக, சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய எண்ணமும் நம்முடைய சிந்தனையும் அல்லாஹ் அப்படி என்னதான் இபாதத்துகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான், உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில சமூக புரட்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில மக்களுக்கு மனதினுடைய அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றி இஸ்லாத்தின்பால் ஈர்க்கக்கூடிய வகையில அப்படி என்ன இபாதத்துகளை எல்லாம் தந்திருக்கின்றான் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த மாதத்திலே ஒட்டுமொத்த உலகளாவிய மக்களும் சேர்ந்து சவுதி அரேபியா என்று சொல்லக்கூடிய அந்த மக்காமா நகரத்திலே ஒன்று கூடி கொண்டாடப்படக்கூடிய அந்த ஹஜ் என்ற அந்த திருநாள் இருக்கின்றதே, ஹஜ் என்ற அந்த பண்டிகை இருக்கின்றதே, இந்த ஒரு பண்டிகை பொறுத்தவரை இந்த ஒரு ஹஜ்ஜினுடைய காரியங்கள் என்பது உலகளாவிய அளவிலே பலவிதமான மாற்றத்தையும் மக்களுடைய பார்வையையும் ஈர்க்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் அமைத்திருக்கிறான். பொதுவாக மற்ற இபாதத்துகளுக்கெல்லாம் எப்படி என்னென்ன செய்தால் நமக்கு கூலி கிடைக்குமோ அதே போல ஹஜ் என்ற வணக்கத்தை அல்லாஹுக்காக உல தூய்மையோடு உலக லாபத்தை எதிர்பார்க்காமல் பெருமை இல்லாமல் இஹ்லாஸோடு நாம் செய்தோம் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது. யார் அல்லாஹ் விருப்பப்பட்ட அடிப்படையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றாரோ அவர் அன்று பிறந்த குழந்தையை போல மாறிவிடுகின்றார், பாவமற்றவராக ஆகிவிடுகின்றார் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த ஹஜ்ஜுக்கு பலவிதமான சிறப்புகளை சொல்லி இருந்தாலும் இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாடானது பிற மக்களுடைய உள்ளத்திலே எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால், பிற மக்களுடைய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் பெரிய அளவிலான வித்தியாசங்கள் இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட வணக்க வழிபாடை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது என்றால், இந்த மார்க்கத்திலே லா இக்ராஹ ஃபித்தீன், எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது என்று அல்லாஹ் 2வது அத்தியாயம் 256வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் போட்டு ஒரு மனிதனை பிழிந்து அவனை சலிப்படைய வைத்து என்னடா வணக்க வழிபாடு, இவ்வளவு சிரமமாக இருக்கின்றது, இவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது, நாம் எதுக்கு இதை செய்ய வேண்டும் என்று பிற மத மக்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடை எப்படி வெறுக்கின்றார்களோ
அந்த அடிப்படையில இஸ்லாமிய வழிபாடை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையுமே நமக்கு அமைத்து தரவில்லை. எல்லா வணக்க வழிபாடையும் உள்ள ஒரு விருப்பத்தோடு, நாம் ஆர்வத்தோடு, மனதார அல்லாஹ் நேசிக்கக்கூடிய வகையிலே நாம் உளமாற இஹ்லாஸான எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்று எந்த வகையிலும் நமக்கு சலிப்போ சிரமமோ கஷ்டமோ வந்துவிடக் கூடாது என்பதிலே அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பல வகையிலே பாடம் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு நபர் இது போன்ற ஜும்மாவுடைய நேரத்திலே எல்லா மக்களும் பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சஹாபி அந்த ஒரு நபர் மட்டும் என்ன பண்றாருன்னா பள்ளிவாசலுக்கு வெளியே நிக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர், ஏன் நீங்கெல்லாம் உள்ள இருக்கிறீங்க, அவர் மட்டும் வெளியே இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது, யார சொல்லலாம், அவரு இன்னைக்கு யாருகிட்டையும் பேச மாட்டாராம், அவர் நிழலுக்கு வர மாட்டாராம், அவர் வெயில்லையே தான் நிப்பாராம், உட்கார கூட மாட்டாராம், அவர் யாருகிட்டையும் பேசாம உட்காராம அவர் நிழலுக்கு வராம வெயில்லையே நின்னுட்டு நோன்பையும் வைப்பதாக அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை செய்திருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை முதலிலே நிழலுக்கு வர சொல்லுங்கள், அவரை அமர சொல்லுங்கள், உங்களிடத்திலே பேச சொல்லுங்கள், இதையெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்வுக்காக மட்டும் நோன்பை மட்டும் கடைபிடிக்கக்கூடியவராக இருக்க வையுங்கள், அது அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது. உங்களை நீங்களே வருத்தி கொண்டு உங்களை நீங்களே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அல்லாஹ்வை வணங்குவதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதே கிடையாது. நீங்கள் சலிப்படையாத வரை அல்லாஹ் சலிப்படையவே மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வணக்கம் என்றால் மனிதர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் இபாதத்துகள் விஷயத்தில் எப்படி ஒன்றி பிணைக்கப்பட்டவர்களாக இலகுவான மனமுடையவர்களாக ஆசைப்பட்டு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலே இஸ்லாம் பல நமக்கு உதாரணங்களை காட்டி இருக்கின்றது. அப்படி இந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய சலுகை என்ன, யாருக்கு அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு நாம திருமறை குர்ஆனில பார்த்தோம் என்றால் 3வது அத்தியாயம் 97வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுக்காக அந்த ஆலயத்தை அங்கே போய் வணக்க வழிபாடுகள் செய்வது, ஹஜ் செய்வது, மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, யாருக்கு அங்கு போயிட்டு வர்றதுக்கு சக்தி இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹஜ்ஜுங்கிறது கடமை. அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இந்த ஹஜ்ஜை கடமையாக்கிரல. இந்த ஹஜ்ஜை யாருக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் என்று சொன்னால், யாருகிட்ட பொருளாதார சூழல்கள் சரியா இருக்குதோ, யாருக்கு உடல் நலம் போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ராகத்தாக இருக்கின்றதோ, யாருக்கு இன்ன பிற காரியங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் சென்று வருவதற்கு சக்தி பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கடமை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி பிற மத மக்களுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் கொஞ்சம் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், நெருப்பிலே மிதிக்கின்றார்கள், எச்சியில சோத்தை எடுத்து சாப்பிடுகின்றார்கள், முள் படுக்கையில படுத்திருக்கிறாங்க, ஆணிக்கால் செருப்புல போட்டு நடக்கின்றார்கள், நடைநடையாக வெயிலிலே நடந்து பல கிலோமீட்டர் தூரங்கள் நாட்கள் பயணிக்கிறாங்க, மலையாக ஏறுகின்றார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்களை இபாதத்துகள் அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் என்ற பெயரிலே செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இஸ்லாம்ங்கிறது இலகுவான மார்க்கம், இஸ்லாம்ங்கிறது உங்களை வருத்திட்டு செய்யக்கூடிய மார்க்கம் இல்ல, இபாதத்துங்கிறது நீங்க விருப்பப்பட்டு செய்யணும். அதுலயும் குறிப்பா இந்த ஹஜ்ஜுங்கிறது யாருக்கு கடமை தெரியுமா? உலகத்துல முதலாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை சென்று வர்றதுக்கு யாருக்கு கடமை தெரியுமா? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் கடமை கிடையாது. யாருக்கு போயிட்டு வர்றதுக்கு சக்தி இருக்குதோ அவங்களுக்கு தான் இது கடமை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் என்றால், பிற மத மக்கள் பார்க்கின்ற இது என்ன மார்க்கம், இப்படியுமா சட்டங்கள் சொல்லப்படும், இறைவனுடைய வணக்க வழிபாடை எவ்வளவு அழகாக இந்த மனித சமுதாயத்தில முஸ்லிம்களுக்கு இறைவனுடைய வசனங்களானது இவ்வளவு அழகா வழிகாட்டுகின்றது, நாமளும் இந்த மார்க்கத்தை நேசிப்போம், இந்த மார்க்கத்தினுடைய கட்டளைகளை பின்பற்றுவோம்னு சொல்லி பல மக்கள் இந்த மார்க்கத்தின்பால் வருவதற்கு அல்லாஹ்வுடைய இந்த நிபந்தனைகள், இந்த அறிவுரைகள், இந்த சலுகைகள் இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டில் ஒளிந்திருப்பதை நம்மால் காண முடிகின்றது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இடையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இந்த ஹஜ்ஜுக்கு நாமெல்லாம் போவோமா போக மாட்டோமா என்று நாம் முடிவு கட்டக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கங்களும் திட்டம் தீட்டி இதிலே சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை தான் நாம் பார்க்கிறோம். கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா
ஒரு 2.5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆனா இன்னைக்கு சாதாரண இருக்கிறதுலே மட்டமாக இருக்கக்கூடிய ஒரு டிராவல்ஸ்ல போறதா இருந்தா கூட 5 லட்சத்திலிருந்து 6 லட்சத்திலிருந்து 7 லட்சம் 8 லட்சம் அந்த லட்சம் போய்கிட்டே இருக்குது. அப்படி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வேளையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த சலுகை மட்டும் தரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிலைமை எல்லாம் என்ன? எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதாரத்தை இதுக்குன்னு நாம ஒதுக்க வேண்டியது இருக்கும். இந்த ஒரு பொருளாதாரத்தை ஒதுக்கி நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை போட்டிருந்தான் என்று சொன்னால் முஸ்லிம்களாகிய நம்முடைய நிலைமை எப்பேற்பட்ட ஒரு பாரதூரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் அப்படிங்கறது இந்த இடத்துல யோசிச்சு பார்த்தாலே சாதாரண இறைவனுடைய வாக்குங்கிறது, இறைவனுடைய உபதேசங்கிறது, இறைவனுடைய அறிவுரைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை என்பதை நாம் முதலாவது செய்தியாக தெரிந்து கொள்ளலாம். இந்த ஹஜ்ஜினுடைய ஆரம்ப சலுகையின் முதற்கொண்டே அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு சமுதாய மாற்றத்தை, ஒரு எழுச்சியை இந்த ஒரு வணக்க வழிபாட்டிலே ஏற்படுத்தி காட்டுகின்றான் என்றால், ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தும் பல விதமான மொழி பேசக்கூடிய மக்கள், பல விதமான நிறத்திலே இருக்கக்கூடிய மக்கள், முக தோற்றங்கள் உடல் வாகுகள் இருக்கக்கூடிய வித்தியாசம் கொண்ட மக்கள், ஏழை பணக்காரன், மிகப்பெரிய செல்வந்தன், மாட மாளிகைகள் இருக்கிறவன், ரொம்ப ஏழையாக இருக்கிறவன், இப்படி எல்லா தரப்பு மக்களும் எங்க வருகின்றார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய இறை இல்லமான காபா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ஒட்டுமொத்த ஆடையும் வெண்மை நிற ஆடையாக இருக்கின்றது. தோளோடு தோல் சேர்ந்து நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட தலையில் ஒருத்தரோட காலு படுது. ஒருத்தர் போகும்போது ஒருத்தர் உதவி செய்து கொள்கின்றார்கள். எந்த விதமான பாகுபாடும் அவர்களிடத்துல கிடையாது. பலவிதமான சகோதரத்துவ ஒரு உதாரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு இந்த ஒரு ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாட்டின் மூலமாக காட்டுகின்றான். இன்னைக்கு பார்க்கிறோம், மற்ற சமுதாயத்தில எல்லாம் ஒரே தெருவுல தான் குடியிருப்பான். நீ இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாது, நான் மட்டும்தான் இந்த தெருவுக்குள்ள வருவேன். நீ இதுல குளிக்க கூடாது, நான் மட்டும்தான் குளிப்பேன். நீ இதுல இந்த டம்ளர்ல நீ குடிக்க கூடாது, நான் மட்டும்தான் குடிப்பேன். உனக்கு நான் இந்த வழியா போகும்போது நீ இடுப்புல துண்டை கட்டிட்டு நடக்கணும், நான் நெஞ்ச நிமித்திட்டு வருவேன். நீ இந்த தொழில தான் செய்யணும், நான் இந்த தொழில தான் செய்யணும். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது. நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்று சொல்லி மிகப்பெரிய சாதிய பாகுபாட்டை ஒரு ஊர்ல ஒரு தெருவுல இருக்கக்கூடிய மக்களிடத்திலேயே இன்னைக்கு பல கூறுகளாக சாதி பிரிவினைகளாக இந்த சமுதாயம் பிரிஞ்சு நாசமாகி கொண்டு பல விதமான தீமைகளுக்கு இந்த சாதி வெறியானது காரணமாக இருக்கின்றது. இத ஒரே வார்த்தையில இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் தவிடுபொடியாக்கி காட்டி, நீங்கள் அனைவரும் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து பிறந்தவர்கள். உங்கள நிறத்தாலோ மொழியாலோ இந்த மொழி பேசுற அரபு மொழி பேசுறவனை விட தமிழ் மொழி மற்ற மொழி பேசுறவனோ, இல்ல மற்ற மொழி பேசுறவனை விட அரபி மொழி பேசுறவனோ, வெள்ளையனை விட கருப்பனோ, கருப்பனை விட வெள்ளையனோ, ஏழையனோ, பணக்கார எவனுமே உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ கிடையாது. அல்லாஹுவை யார் அஞ்சி இந்த பூமியிலே வாழ்கின்றாரோ அவர்தான் சிறந்த மனிதரே தவிர வேறு நிறத்தாலோ மொழியாலோ உங்களுடைய வாழ்க்கை முறையினால எதனாலையுமே நீங்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது என்ற மிகப்பெரிய ஒரு சமத்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டின் மூலமாக நம்முடைய கண்ணுக்கு முன்னால் எடுத்து காட்டுகின்றான் என்றால், நாம ஹஜ்ஜுக்கு போன இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து சொன்னோம் என்றால் கூட எந்த அளவிற்கு அல்லாஹ் ஒரு இணக்கத்தை இந்த மனித சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு மகரிபினுடைய நேரம் ரொம்ப கூட்டமாக இருக்கின்றது மக்கா ஹரம் ஷரீஃப்ல. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தள்ளு முன்னாடி திரும்ப ஒவ்வொரு தள்ளி பிடிச்சு எல்லாம் ஒவ்வொருத்தரும் முன்னேறி அந்த சப்புக்கு போறதுக்கு இந்த பகுதியில பிரியறதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. இருக்க என்னாச்சுன்னா ஒரு நீக்கிறோ ஒரு கருப்பினத்து நபரு முன்னாடி நிக்கிறாரு. பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் பிடிச்சு தள்ளவும் ஒரு வெள்ளை நிற நபர் என்ன பண்றாருன்னா அவர் பிடிச்சு தள்ளி அவர் உளுந்து அவருக்கு அடிபட்டுறது. அடிபட்ட உடனே அவர் எந்திரிச்சு உடனே அந்த வெள்ளை நிற நபரை பார்த்து அவர் ஒரு ஏக்க பார்வை பார்க்கிறார். நான் ஒரு கருப்பினத்தவன், ஒரு சாதாரண மனுஷன் சொல்லி என்ன கீழே பிடிச்சு தள்ளிட்டீங்களான்னு அவர் பார்க்கிற அந்த பார்வை அப்ப தெரியுது.
இந்த வெள்ளை நிற நபர் அந்த இடத்துல என்ன செய்தார் என்றால், உடனடியாக அவர் போய் ஓடி போய் கட்டி பிடிச்சு தூக்கி அவருக்கு முத்தம் கொடுத்து தோல்ல கை போட்டு அவர்கள் அப்படியே ரெண்டு பேருமாக ஒன்றா சேர்ந்து மலர்ந்த முகத்தோட சந்தோஷத்தோட அவங்க என்ன பண்றாங்கன்னா சப்புல போய் ஒன்னா நின்று தொழுவுறாங்க. இவங்க பேசவில்லை, இவங்க எந்த உரையாடல் இல்லை. ஏன்னா அவரோட மொழி வேற, இவரோட மொழி வேற, இவரோட ஊர் வேற, அவரோட ஊர் வேற, இவரோட நிறம் வேற, இவரோட நிறம் வேற. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல என்னத்தை ஏற்படுத்துறானா, ஐயோ நம்ம தள்ளி விட்டு அவருடைய மனசுல ஏதோ சங்கடம் ஏற்பட்டுருச்சோன்னு இவர் ஓடி போறாரு. அட நம்ம இப்படி ஆயிருச்சே, என்ன இப்படி நம்மள தள்ளிட்டாங்களே, வேதனை பற்ற கூடாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னால நடந்த சம்பவம் ஒரு இணக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் என்று சொன்னால் இதுதான் இஸ்லாம். இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மார்க்கம். எங்கேயோ இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்ற ஒரு பெயரிலே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி தருகின்றான் என்றால் இந்த ஒற்றுமையை வேறு எங்கும் எந்த இடத்திலும் நம்மால் காண முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, எவனும் உயர்ந்தவன் கிடையாது, எவனும் தாழ்ந்தவன் கிடையாது, அல்லாஹ்விற்கு முன்னால் அனைவரும் சமம்தான் என்பதை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுகின்றான் என்றால் பிற மத மக்கள் பார்க்கிறாங்க, இது என்னப்பா இது, யார் இவங்கெல்லாம் யாரு, எப்படி இவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு ஒற்றுமை வந்துச்சு, இவங்க எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஒரு இணக்கத்தோடு இருக்கின்றார்கள், ஒரு சகோதரத்துவம், ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய பண்போட ஒன்றாக சேர்ந்து யார் யாருன்னு தெரியாத அறிமுகம் இல்லாத மக்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஒற்றுமை எப்படி வந்தது என்று அவர்கள் ஆய்வு செய்யறாங்க. அவர்களுக்கு தான் இஸ்லாம் சொல்கின்றது இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதுதான் இஸ்லாம் என்று நாம் பிற மத மக்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை பார்த்து மிகப்பெரிய அளவிலே நேசிக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாடை அமைத்திருக்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் இதில் ஒளிந்திருக்கக்கூடிய இன்னொரு அற்புதம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ் என்ற ஒரு காரியங்களை செய்யக்கூடிய அந்த லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த பாலைவன பெருவழியில எவ்வளவு பெரிய தண்ணி தேவைப்படும், நாள் ஒன்றுக்கு அங்க லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. இந்த ஹஜ்ஜினுடைய காலத்துல மட்டும் 50 லட்சத்திற்கும் நிகரான மக்கள் ஒண்ணு சேருவாங்க. உம்ரா போன்ற காலங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அது மெல்ல மெல்ல குறைந்ததாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த உலக மக்களும் பல லட்சங்களிலே அந்த ஒவ்வொரு நாடுகளிலுமே ஒன்று கூடுறாங்க. இந்த அத்தனை மக்களுடைய குடிப்பதற்கு இன்ன பிற தேவைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புத நீர் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அமைத்து தந்த ஜம்சம் என்று சொல்லக்கூடிய நீர். இந்த ஜம்சம் நீரை பத்தி நமக்கெல்லாம் என்ன தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் என்ன பண்றாங்கன்னா மக்கா நகரத்துல யாரும் இல்லாத ஒரு பகுதியில அல்லாஹ் கொண்டு போய் விட சொல்றான், கட்டளை போடுறான், கொண்டு போய் விடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களை விட்டுட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுட்டு, யா அல்லாஹ் இவங்களை நீதான் பாத்துக்கணும், மனித செஞ்சாருமே இல்லாத ஒரு ஊர்ல இவங்களை விட்டுட்டு நான் போறேன், நீதான் இவங்களுக்கு பொறுப்பாளி, இவங்களுக்கு உணவு கொடு, உண்ணக்கூடு, எல்லா விதமான உன்னுடைய கருணையை காட்டுன்னு அழுது துவா செஞ்சுட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. கொண்டு போன பேரிச்சம்பளம் தண்ணீர் இதெல்லாம் தீந்து போயிருது, குழந்தை அழுக ஆரம்பிக்குது, பசி கொடுமை, இந்த அம்மாவும் படாத பாடுபடுறாங்க. அங்கேயும் இங்கேயுமாக சஃபா மருவா மலைகள்ல அங்கேயும் இங்கேயும் நடந்து ஓடி எங்கேயாவது தண்ணி இருக்குமான்னு தேடுற நேரத்துல எந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிலத்துல படுத்து காலை உதைத்து கொண்டிருந்தாரோ அந்த பகுதியினுடைய அருகில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களின் மூலமாக ஒரு நீரூற்றை ஏற்பாடு செய்யறான். அந்த நீரூற்றினுடைய பெயர் தான் ஜம்சம் நீர் என்று நம்ம பெரும்பாலான மக்கள் இதனுடைய தன்மை, இதனுடைய வரலாறு இதுதான் என்று நாம் நினைத்திருக்கிறோம். ஆனால் இந்த ஜம்சம் தண்ணீரினுடைய அந்த அளவு, அது எவ்வளவு அற்புதங்கள் நிறைந்தது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது மூலமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஹஜ்ஜினுடைய வணக்கம் இரண்டையும் சேர்த்து எந்த அளவிற்கு மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்துகின்றான் என்று பார்த்தோம் என்றால், அந்த ஜம்சம் கிணறினுடைய ஒட்டுமொத்த ஆழம் எவ்வளவு இருக்கும்னா வெறும் 31 மீட்டர் தான். அந்த 31 மீட்டர்ல ஒரு நாளைக்கு மட்டுமே 2 லட்சம் லிட்டர் தண்ணீரானது எடுக்கப்படுது. ஒவ்வொரு நாளுமே பல லட்சக்கணக்கான மக்கள் 5 லிட்டர் வீதம் என்ன பண்றாங்கன்னா தண்ணி எடுத்துட்டு வெளிநாடுகளுக்கும் அவங்கவுங்க ஊர்களுக்கும் போறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மதீனா என்ற அந்த நகரத்திற்கும்
அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குடி தண்ணீருக்காக அந்த ஹரம் ஷரீஃபை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு தண்ணீரானது தினந்தோறும் எடுத்துட்டு போகப்படுது. இப்படிப்பட்ட நேரத்துல அந்த வெறும் 31 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஆழம் எவ்வளவுதான் இருக்கும், அதனுடைய தண்ணி எவ்வளவுதான் இருக்கும் என்று ஆய்வு செய்வதற்காக வேண்டி இது என்ன, இது ஒரு குறிப்பிட்ட அளவுலதான் இருக்கு, பக்கத்துல இருந்து தண்ணீர் வர்றதுக்கான ஒரு மலையோ இல்ல அங்கிருந்து ஒரு நீர் ஊற்றோ இல்ல இந்த தண்ணி தானாக இந்த பாலைவன பெருவழியில உற்பத்தி ஆகிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் எங்கேயோ உற்பத்தி ஆகின்றது, எப்படியோ வருகின்றது. இதை முழுமையாக காலி செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லி 1971ஆம் ஆண்டு ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆராய்ச்சி நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜம்சம் நீரை நாங்க தூய்மைப்படுத்தி தர்றோம், அதை நல்ல முறையில அதை கிளீன் பண்ணி அந்த இடத்தை நாங்க சுத்தப்படுத்தி தர்றோம் என்ற போர்வையில உள்ள ஜம்சம் நீரை ஆய்வு செய்யறாங்க. மிகப்பெரிய ராட்சத பம்புகளை வச்சு பல கோடி லிட்டர் தண்ணிய உறிஞ்சி எடுக்கின்றார்கள். உறிஞ்சி எடுக்க 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 என்ன லெவல்ல ஆரம்பத்துல அந்த தண்ணி இருந்ததோ அந்த தண்ணி அதே லெவல்லையே இருக்கின்றது, மீண்டும் உற்பத்தி ஆகி விடுகின்றது. அவன் உரியிறான் ராட்சத பம்பு மூலமா பீச்சி எடுக்கின்றான். அந்த பம்புல இருக்கக்கூடிய அந்த மோட்டர்கள் வேலை செய்து கொண்டேதான் இருக்குது, தண்ணி வெளியே வந்து கொண்டேதான் இருக்குது. அந்த ஆழமானது என்ன லெவல்ல இருக்கின்றது அது தீர மாட்டேகின்றது. பின்பு அவன் சொல்லிவிட்டு சென்று விட்டான், இது எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, இது இறைவனுடைய அற்புதம் தான், எவ்வளவு பெரிய ஒரு மிராக்கிள், இது அற்புதமாக எங்களுடைய கண்களுக்கு தெரிகின்றதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த தண்ணியை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இதுல மெக்னீசியம், கால்சியம், குளோரின் போன்ற பலவிதமான தனிமங்கள் இருக்கின்றது. உலகத்திலேயே தலை சிறந்த நல்ல ஒரு தரமான தண்ணீர் என்று ஒன்று இருக்கின்றது என்றால் அது இந்த ஜம்சம் தண்ணீர் தான் என்ற ஒரு ஆய்வு அறிக்கையையும் அவன் தந்துவிட்டு செல்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் யார் மூலமா எதை மெய்ப்படுத்தி காட்டுகின்றான் என்றால் இது அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பிற மக்களுடைய சூழ்ச்சி வலைகளையும் தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நம்ம கண்களுக்கு முன்னால் காட்டுகின்றான் என்று சொன்னால் ஏதோ ஏதோ நம்முடைய வாழ்க்கையில ஹஜ்ஜி வணக்க வழிபாடு ஜம்ஜம் தண்ணி தந்தாங்க உடனே பயபக்திய வாங்கி 2 பேர்ச்சம்பழத்தை தின்னோம், இப்படித்தான் நம்மளுடைய நிலைமை இருக்கின்றதே தவிர இது எவ்வளவு பெரிய அற்புதமானது, இந்த வணக்க வழிபாடுகளுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய விஷயங்கள் ஒளிந்திருக்கின்றது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட செயல் திட்டங்களை எல்லாம் இதிலே வைத்து மறைத்து வைத்திருக்கின்றான் என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே ஹஜ்ஜினுடைய மாதத்திலே குர்பான் என்ற ஒரு வணக்க வழிபாட்டையும் நம்மில் பல மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்த உலகளாவிய மக்களும் இந்த ஹஜ்ஜு நேரத்திலே குர்பான் என்ற வணக்க வழிபாட்டை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும். இந்த வணக்க வழிபாடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு முடியுமோ அதே எல்லா வணக்க வழிபாட்டுக்கும் என்ன நிபந்தனை என்றால் அதே நிபந்தனை தான் இந்த குர்பானுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், உங்களிடத்துல நான் ஒரு கட்டளை போடுகின்றேன் என்றால் உங்களால் இயன்றதை நீங்கள் நிறைவேற்றுங்க என்று சொல்லிவிட்டார்கள். நம்மால் முடிந்ததென்றால் குர்பான் கொடுப்பதற்கு நம்மால் பொருளாதாரம் இயலும் என்றால் குர்பான் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நாம எந்த இபாதத்தையும் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லலை. ஒரு வேலை பொருளாதாரம் கொஞ்சம் இருந்தா கூட ஒரு கூட்டு குர்பான் சேர்ந்து 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டையோ 10 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தையோ நீங்க கொடுங்க என்று கூட்டு குர்பான் திட்டத்தையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. இது எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார புரட்சியை ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஏற்படுத்துகின்றது என்றால் பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் இந்த ஹஜ்ஜு பெருநாளினுடைய அந்த குர்பானுடைய அந்த நேரத்திற்காக வேண்டி வளர்க்கப்படுகின்றது, அது விற்பனை செய்யப்படுகின்றது. பல கோடி ரூபாய்கள் யார் விற்பனை செய்யறாங்களோ அவங்களுக்கு லாபமாக கிடைக்கின்றது. அதை வாங்கிட்டு வர்றமே, அதை வாங்கிட்டு வரக்கூடிய நேரத்துல அதுக்கு தீவனம் போடுறமே, அந்த தீவனத்தை யாரெல்லாம் உற்பத்தி செய்கின்றார்களோ அந்த தீவன உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் இதன் மூலமாக லாபம் கிடைக்கின்றது. யார் இந்த கால்நடைகளை எல்லாம் பராமரிக்கின்றார்களோ அதுக்கு அந்த கயிறு வைக்கிறது அது இதுன்னு கெட்டுறது பிடிக்க இந்த மாதிரி வேலைகளை செய்கின்றார்களோ அந்த ஒரு சின்ன ஒரு கயிறு தயாரிக்கக்கூடிய நபர்களுக்கும் முதற்கொண்டு இந்த குர்பானுடைய நாட்களிலே மிகப்பெரிய ஒரு பொருளாதார வாய்ப்பானது கிடைக்குது. அது மட்டுமல்லாமல் இதை அறுக்கக்கூடிய அந்த நாளிலே ஒட்டுமொத்த உலகத்திலேயும் எவ்வளவு கோடி பிராணிகள் அறுக்கப்படும், அந்த பிராணிகள் எல்லாம் யார் அறுக்கின்றார்களோ அவர்களுக்கு அறுப்பு கூலியாக பலவிதமான கோடி ரூபாய்கள் ஒட்டுமொத்த உலகமும் சம்பாதிக்கின்றது. அது மட்டுமல்லாம அந்த நேரத்திலே என்னென்ன தோள்கள் பிராணிகள் இருந்து வருதோ
அதை மிகப்பெரிய தொழில் முதலீட்டாளர்கள் கையில் எடுத்து அதிலேயும் பல பொருளாதார புரட்சி நடக்குது. அதில் அந்த ஒட்டுமொத்த கால்நடைகளினுடைய அந்த எலும்புகள் அதில் இருந்தெல்லாம் பல விதமான மருந்துகளை எடுக்கிறாங்க, மெடிசின்களை எடுக்கிறாங்க. எலும்பு மஜ்ஜைகள் இருந்து அந்த மருந்துகள் மிகப்பெரிய விலை மதிப்புள்ளதாக பின்னால் விற்கப்படுகின்றது. இப்படி எதை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்பான் எங்கேயோ நாம ஒரு மூலையில ஒரு ஆட்டை வாங்கி அறுக்கிறோம்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா எங்கேயோ ஒரு ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே மிகப்பெரிய பொருளாதார புரட்சி ஏற்படுது. யாரெல்லாம் அறுக்கின்றார்களோ அந்த அத்தனை மாமிசங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல மூலைகளுக்கு செல்கின்றது. ஏழை எளிய மக்களுக்கு பசியை போக்கக்கூடியதாக அமைகின்றது. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்குத்தான் குர்பான் என்ற வணக்க வழிபாடை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் இதையும் பிற மக்கள் பார்க்கிறாங்க. ஏதோ வந்தாங்க, அறுத்தாங்க, சாப்பிட்டாங்க, அவங்க ஏற்பட்டு போனாங்க என்று நம்மை பிற மத மக்கள் பார்க்கிறது கிடையாது. அவங்களும் சாப்பிடுறாங்க, பிற மக்களுக்கு கொடுக்கறாங்க. இதனால எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார புரட்சி ஏற்படுது. இறைவனுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதிலே எந்த அளவும் சந்தேகம் கிடையாது என்று பிற மக்கள் எண்ணக்கூடிய வகையிலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் எதை எடுத்து நாம் ஆய்வு செய்து பார்த்தாலும் அதிலே ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ஒளிந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருப்பதை பெருமிதமாக நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்தி அவனை சுக்குர் செய்து அவனுக்கு தக்பீர் கூறி மிகப்பெரிய அளவிலே அவனை நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆய்க்கருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகரிப்புக்கு பிறகு துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை தேட வேண்டிய நாளாக இருப்பதனால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை இன்ஷா அல்லாஹ் என்று தெரிந்ததென்றால் இந்த இயரிலிருந்து 1, 2 என்று சொல்லி அடுத்த 10 நாட்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏராளமான சிறப்புகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஏனைய நாட்களை செய்யக்கூடிய இபாதத்துகளை விட துல்ஹஜ் மாதத்தின் பிறை 1லிருந்து 10 வரைக்கும் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கின்றது, அல்லாஹ் நேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், ஜிஹாதை விடவுமா, உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த உயிர் போராளியை விடவுமா என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், ஆமா, ஜிஹாதை விடவும் இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய நன்மை என்பது மிகச்சிறந்த நன்மைதான். ஆனால் ஒருத்தர் ஜிஹாதுக்கு போய் உயிரை இழந்துட்டாலோ பொருளை இழந்துட்டாலோ அதுதான் சிறப்பு. ஒருத்தர் சும்மா போருக்கு போயிட்டு வர்றதை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இதுதான் சிறப்பு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஜிஹாதுக்கு நிகரான ஒரு நன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு 10 நாள்ல நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் ரமலானுடைய மாசத்திலே 30 நாட்கள் நோன்பு வைப்பதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் இன்ன பிற திக்ர்கள் செய்வதற்கும் நல்ல மார்க்க ஞானத்தை வளர்த்தி கொள்வதற்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கும் பலவிதமான இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை எப்படியெல்லாம் முனைப்போடு நாம் செயல்பட்டிருப்போமோ அதை போன்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த 10 நாட்களிலேயுமே நாம் அதிகப்படியான இபாதத்துகள் செய்வதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதற்காக செயல்பட வேண்டும் என்பதை நாம் உணரக்கூடிய வகையில்தான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, இந்த 10 நாள் செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது, சிறந்த வேற மற்ற நாள்ல செய்யற இபாதத்தை விட சிறந்தது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் இந்த இன்றைக்கு வெள்ளிக்கிழமையிலிருந்து பிறை தெரிந்தது என்றால் நம்ம எல்லாருமே மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து பல விதமான நன்மைகளை எந்த விதமான ஒரு ஒரு உத்வேகத்தோடு எந்த விதமான மன சலிப்பும் இல்லாமல் ரமலானுடைய மாதத்துல எப்படி இபாதத்துகளை திட்டமிட்டு செய்தோமோ அதே போன்று இந்த 10 நாட்களுக்கான இபாதத்துகளையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்னவென்றால் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள்,
துல்ஹஜ்னுடைய பிறையை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால், அந்த பிறை தெரிந்தவுடன் யாரெல்லாம் உங்களில் குர்பான் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்றீர்களோ அவர்கள் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய முடியையோ நகத்தையோ வெட்டக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு ஒரு கட்டளையை போட்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு சுண்ணத்தையும் பேணக்கூடிய மக்களாக யாரெல்லாம் குர்பான் கொடுக்கணும் நியத்து வச்சிருக்கிறோமோ, குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் நல்ல முறையிலே இதை கவனத்தில் கொண்டு, இன்னைக்கு பிற தெரிஞ்சிருச்சுன்னா மகரிப்புக்கு மேல இந்த முடி நகம் இதெல்லாம் வெட்டக்கூடாது. ஒருவேளை தெரியலன்னா நாளைக்கு காலையிலுக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமையிலிருந்து நாம் எந்த விதமான முடி நகம் வெட்டாத மக்களாக குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் நாம முடி நகம் எதையும் வெட்டக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த சுன்னத்துகளையும் தெரிந்து பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.